வித்தியாசம் அப்படிங்கிறது இன்னும் 5 தான் இருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு முடிவுக்கு வர முடியல. நீங்க தொடக்கத்திலே சொன்னீங்க, நேரலை தொடங்கும் போது சொன்னீங்க, ஒரு மகாராஷ்டிராவில் கடுமையான இழுபறி கடும் போட்டி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வரைக்கும் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. 5 இடங்கள் தான் வித்தியாசங்கிறதுனால நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி ஒரு முடிவுக்கு வர முடியாத ஒரு சூழல் தான் அங்கு பார்க்கப்படுது. இன்னும் நம்ம டெப்த்தாக பார்க்கும்போது இந்த மகாராஷ்டிராவில் இந்த மராத்வாடா, விதர்பா அது போன்ற இடங்கள், மேற்கு மகாராஷ்டிரா இடங்கள்ல காங்கிரஸ் உடைய செல்வாக்கு அதிகமா இருக்கு இந்த முறை அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடங்களுக்கு நிலவரங்களாம் முழுவதும் வெளியாகி இருக்கா? இந்த 5 இடங்கள் அப்படின்னும் போது அது யாருக்கு சாதகமா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நம்ம கணிக்கலாம்? நிச்சயமா மராத்வாடா, விதர்பா போன்ற இடங்களை பேசுவதற்கு முன்னால் நமது வெளியீடு ஆசிரியர்களுக்கு ஒரு முக்கிய தகவலை சொல்ல விரும்புகிறேன். பல்வேறு வரைகலைகள் நம்மிடம் வந்திருக்கின்றன. அந்த வரைகளை பயன்படுத்தி பல்வேறு தகவல்களை நமது நேருக்கு எளிமையாக புரிந்து கொள்ளும் வகையிலே அந்த வரைகளை கொடுக்கலாம். எந்த தொகுதியில் யாருக்கு எவ்வளவு சதவீத வாக்குகள் வந்திருக்கின்றன, குறிப்பாக மகாராஷ்டிராவிலே விதர்பா மாகாணத்தில் எவ்வளவு வந்திருக்கிறது, அதே போன்று மராட்டியத்தின் தெற்கு பகுதியில் எவ்வளவு வந்திருக்கு என்பதையெல்லாம் நாம் கொடுக்கின்ற வரைகலைகள் இருக்கின்றன. அந்த வரைகலைகள் எல்லாம் விரைவில் நமக்கு கொடுக்க இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் குறிப்பிட்ட விதர்பாவிலே காங்கிரஸ் மிக சிறப்பாக செயல்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால் காங்கிரஸ் கூட்டணியிலே சரத்பவாரின் தேசியவாத கட்சி மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை இந்த முறை அங்கு பெறவில்லை என்பதுதான் தற்போதைய அந்த முன்னிலை நிலவரங்கள், அந்த முன்னிலை தகவல்கள் நமக்கு சுட்டிக்காட்டின. ஆனால் இவை அனைத்துமே வெற்றியோ தோல்வியோ அல்ல. இன்னும் கிட்டத்தட்ட 12 சுற்றுக்கள் எண்ணப்பட வேண்டியிருக்கிறது. எனவே முழுமையான தகவல்கள் வர வழி எண்ணிக்கை காத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. தற்போதைய நிலையில் காங்கிரஸ் எதிர்பார்த்த அளவுக்கு மிக தனிப்பட்ட முறையில் காங்கிரஸ் என்னும் கட்சி மட்டும் தனிப்பட்ட முறையில் பெரிய அளவு வெற்றி பெறவில்லை என்பதுதான் தற்போதைய தகவல் இருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்த பார்வையிலே சரத்பவார், நான் ஏற்கனவே கூறியது போல தேசியவாத காங்கிரஸ், உண்மையான தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் தலைமையில் இயங்குகிறதா அல்லது அஜித் பவார் தலைமையில் இயங்குகிறதா என்று பார்த்தால் தற்போது சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு கிட்டத்தட்ட 43 இடங்களில் அவர்கள் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். எனவே மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அதே போன்று சிவசேனா, எது உண்மையான சிவசேனா? உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனாவா அல்லது ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவா என்று பார்த்தால் தேர்தல் ஆணையம் ஏக்நாத் ஷிண்டே அங்கீகரித்திருக்கிறது. ஆனால் பொதுவான பார்வையில் பார்க்கும்போது, மக்கள் பார்வையில் பார்க்கும்போது சிவசேனா, உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா தற்போது முன்னிலை பெற்றிருக்கிற 25 இடங்கள், அதே போன்று 38 இடங்களிலே முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். 25 இடங்களில் தான் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா பெற்றிருக்கிறது. எனவே உத்தவ் தாக்கரே சிவசேனாவுக்கு அதிக ஆதரவு இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் தற்போது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டிலே மிக சிறப்பாக செயல்பட வேண்டிய பல இடங்களில் அவர்கள் தற்போது பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள், பின்னிலையில் இருக்கிறார் என்றால் முன்னிலை பெறவில்லை. பாஜக முந்துகிறது. அவர் இருவர் நேரடி போட்டி. பாஜக காங்கிரஸ் நேரடியாக கிட்டத்தட்ட 73 இடங்களிலே நேரடியாக களம் மோதினார்கள். அந்த இடங்களில் எல்லாம் பாஜக தற்போது முந்த ஆரம்பித்திருக்கானால் ஏற்கனவே கூறுவதை இரண்டாம் கட்ட முடிவுகள், இரண்டாம் கட்ட சுற்று முன்னிலை விவரங்கள் தான். இன்னும் பல சுற்றுகள் எண்ணப்பட வேண்டியிருக்க பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இன்னொரு மிக முக்கியமான தகவல், கிட்டத்தட்ட 44 தொகுதிகள். நமது மும்பை செய்தியாளர் கொடுக்கின்ற தகவல் மிக முக்கியமானது. கிட்டத்தட்ட 44 தொகுதிகளிலே முதல் 2 இடங்களுக்கான வித்தியாசம் 3000 வாக்குகளுக்கு குறைவாக இருக்கிறது என்பது மிக முக்கியம். என்றால் இந்த 3000 வாக்குகள் என்பது எந்த நேரத்திலும் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது.